ஓம் சாந்தி. பிப்ரவரி 11, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி பிப்ரவரி 24, 1998. தந்தையின் மீதும் சேவையின் மீதும் குடும்பத்தின் மீதும் அன்பு வையுங்கள். நீங்கள் சிரமப்படுவதிலிருந்து விடுபடுவீர்கள். இன்று எங்குமுள்ள குழந்தைகள் தமது தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தந்தையின் முன்னால் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களின் தேவதை ரூபத்தில் இங்கே வந்திருந்தாலும் நீங்கள் அவருக்கு முன்னால் இருக்கின்றீர்கள். தந்தை குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். ஒருபுறம் இந்த சந்திப்பை கொண்டாடுவதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். மறுபுறம் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தந்தையை வெளிப்படுத்தும் சேவையை செய்வதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நீங்கள் கொண்டுள்ளீர்கள். சகல திசைகளிலும் உள்ள குழந்தைகளான உங்களை பார்க்கும் பொழுது பாப் தாதா பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். குழந்தைகளான நீங்கள் வெகு வெகு தொலைவில் இருந்தும் 4 திசைகளிலிருந்தும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். எனவே பாப் தாதாவும் குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வெகு வெகு தொலைவிலிருந்து வந்துள்ளார். யார் இதில் மிகவும் தொலைவிலிருந்து வந்துள்ளது? தந்தையா அல்லது நீங்களா? நாங்கள் தான் மிக தொலைவிலிருந்து வந்துள்ளோம் என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் தந்தையும் நானே உங்கள் அனைவரையும் விட மிகவும் தொலைவிலிருந்து வருகின்றேன் என்று கூறுகிறார். எவ்வாறாயினும் இங்கே வருவதற்கு உங்களுக்கு நேரமெடுக்கும். ஆனால் தந்தைக்கு நேரமே எடுப்பதில்லை. நீங்கள் அனைவரும் ஒரு விமானத்தை அல்லது புகை வண்டியை பிடித்து வரவேண்டி உள்ளது. ஆனால் தந்தை ஒரு ரதத்தினுள் வரவேண்டியது மட்டுமே. நீங்கள் மட்டும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள் என்பதல்ல. ஆனால் தந்தையும் ஆதி சகப்பாடிகளான பிராமண ஆத்மாக்களின் பிறப்பு எடுத்ததிலிருந்து அவரின் சகப்பாடிகளாக இருக்கும் குழந்தைகளின் பிறந்த நாளையும் கொண்டாடுவதற்கு தந்தையும் வந்துள்ளார். தந்தை தனியே அவதரிப்பதில்லை. பிராமணர்கள் இல்லாமல் தந்தையால் தனித்து இந்த யாகத்தை உருவாக்க முடியாது. எனவே பாபா இந்த யாகத்தை பிராமணர்களுடன் பிரம்மாவின் மூலம் உருவாக்கி உள்ளார். அதன் பின்னரே நீங்கள் அனைவரும் உருவாக்கப்பட்டீர்கள். எனவே நீங்கள் பாபாவுடன் 2 வருடங்களோ அல்லது 2 மாதங்களோ இருந்தாலும் உங்களின் தெய்வீக பிராமண பிறப்பிற்காக வாழ்த்துக்கள். இந்த தெய்வீக பிறவி மிகவும் மேன்மையானது. தெய்வீக பிறவி எடுத்திருக்கும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் பிரகாசிக்கும் பாக்ய நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது தந்தை மிகவும் சந்தோஷப்படுகின்றார். அத்துடன் சதா ஆகா வைரம் போன்ற பெருமதிமிக்க வாழ்க்கை வாழும் பிராமண குழந்தைகளே ஆகா. நீங்கள் அனைவரும் ஆகா ஆகா அற்புதம், அப்படித்தானே? தந்தை உங்களை அற்புதமான குழந்தைகள் ஆக்கியுள்ளார். தந்தையின் அலௌகீக பிறந்த நாள் மிகவும் தனித்துவமானது. குழந்தைகளான உங்கள் அனைவருடைய பிறந்த நாளும் மிகவும் அன்பானதும் தனித்துவமானதும் ஆகும். தந்தையின் பிறந்த நாள் அல்லது ஜெயந்தியே இப்படிப்பட்டது. வேறு எவருக்கும் இதை போன்ற பிறந்த நாள் இருக்க முடியாது. அஷரீரியானவரின் தெய்வீக பிறந்த நாளை போன்றதோர் பிறந்த நாள் வேறு எவருக்கும் இருக்காது. ஆத்மாக்கள் அனைவரும் தமது சொந்த பௌதீக ஷரீரங்களுடன் பிறப்பு எடுக்கிறார்கள். ஆனால் அஷரீரியான ஒரே ஒருவரோ வேறு ஒருவரின் ஷரீரத்தில் பிரவேசிப்பதன் மூலம் பிறப்பு எடுக்கின்றார். கல்பம் முழுவதிலும் யாராவது இந்த முறையில் பிறப்பு எடுத்துள்ளார்களா? ஒரே ஒரு தந்தைக்கு மட்டுமே இத்தகைய தனித்துவமான பிறந்த நாள் உள்ளது. இதையே பக்தர்கள் சிவ ஜெயந்தி என கொண்டாடுகிறார்கள். இதனாலேயே இந்த தெய்வீக பிறப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிவீர்கள். பக்தர்களுக்கு இதன் முக்கியத்துவம் என்னவென்று தெரியாது விட்டாலும்
அவர்களும் தாம் கேட்டுள்ளவற்றுக்கு ஏற்ப இறைவனை அதிமேலானவராக கருதி அதை தொடர்ந்து கொண்டாடுகிறார்கள். குழந்தைகளான நீங்கள் அதை கொண்டாடுவது மட்டும் அல்ல, ஆனால் கொண்டாடுவதுடன் கூடவே நீங்கள் உங்களையும் தந்தைக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றீர்கள். அலௌகீக தெய்வீக பிறப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிவீர்கள். வேறு எந்த குழந்தைகளும் தமது தந்தை பிறப்பு எடுக்கும் நேரத்தில் பிறப்பதில்லை. ஆனால் சிவ ஜெயந்தி என்றால் தந்தையின் தெய்வீக பிறப்புடன் கூடவே இது அவரின் குழந்தைகளின் பிறப்பும் ஆகும். இதனாலேயே நீங்கள் வைர விழாவை கொண்டாடுகின்றீர்கள். எனவே தந்தையின் பிறப்புடன் இது குழந்தைகளின் தெய்வீக பிறப்பும் ஆகும். இந்த பிறப்பு மட்டுமே வைரம் போன்று பெறுமதியானது. இந்த வைரம் போன்ற பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலம் உங்களின் வாழ்க்கைகள் வைரம் போன்றவை ஆகின்றன. குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இதன் அர்த்தத்தை மிக நன்றாக அறிவீர்கள். அத்துடன் நீங்கள் அதை மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துகின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் எப்படி தந்தையின் தெய்வீக பிறப்பை மிகுந்த முக்கியத்துவத்துடனும் ஊக்கம் உற்சாகத்துடனும் கொண்டாடுகின்றீர்கள் என்ற செய்திகளை அனைத்தையும் பாப்தாதா தொடர்ந்து பார்க்கின்றார், கேட்கின்றார். சேவையாளர் குழந்தைகளின் தைரியத்திற்கு பிரதிபலனாக பாப்தாதா தொடர்ந்து அவர்களுக்கு உதவி வழங்குகின்றார். இது குழந்தைகளின் தைரியம், அத்துடன் தந்தையின் உதவியும் ஆகும். தற்காலத்தில் குழந்தைகள் அனைவருடைய அன்பான ஓர் எண்ணம் பாப்தாதாவை மீண்டும் மீண்டும் வந்தடைகிறது. இப்பொழுது நான் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தந்தைக்கு சமமானவராக வேண்டும். தந்தையும் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்படி ஆக வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திட சங்கற்பமான நம்பிக்கை உள்ளது. எவ்வாறாயினும் நீங்கள் இப்பொழுது அதை கீழ்கோடிட வேண்டும். நான் இவ்வாறு ஆகாது விட்டால் யார் அப்படி ஆகுவார்கள்? நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கின்றேன். நான் தொடர்ந்து ஒவ்வொரு கல்பமும் இவ்வாறு ஆகுவேன். உங்களுக்கு இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா? இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாட வந்துள்ளீர்கள். இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உலகின் எந்த ஒரு மூலையையும் விடக்கூடாது என்ற மகத்தான உற்சாகத்தை இரட்டை வெளிநாட்டவர்கள் கொண்டிருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். பாரதத்தை சார்ந்தவர்கள் சேவை செய்வதற்கு அதிக அளவு நேரத்தை பெற்றிருந்தார்கள். அதனால் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் செய்தியை கொடுத்துள்ளார்கள். எவ்வாறாயினும் இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு பாரதத்தை சார்ந்தவர்களை விட குறைந்த அளவு நேரமே கிடைத்துள்ளது. எவ்வாறாயினும் அவர்களின் ஊக்கத்தாலும் உற்சாகத்தாலும் தாம் நன்றாக சேவை செய்துள்ளோம் என்பதை பாப்பாவிற்கு நிரூபித்துள்ளார்கள். தொடர்ந்தும் அவர்கள் அதை நிரூபிப்பார்கள். பாரதத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வெவ்வேறு தொழில் துறைகளை சார்ந்தவர்களுக்கு செய்யும் சேவையானது சகல தொழில் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பாபாவின் செய்தியை வழங்குவதை இலகுவாக்கியுள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு தொழில் துறையை சார்ந்தவர்களும் தமது தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். எனவே தொழில் துறைகளுக்கு சேவை செய்யும் இந்த கண்டுபிடிப்பு மிகவும் நல்லது. இதன் மூலமாக இங்கு வருகின்ற வெவ்வேறு தொழில் துறைகளை சார்ந்த விசேஷமான ஆத்மாக்களின் மூலமாக பிரதானமான சேவை இடம்பெறுகிறது. நீங்கள் இதை விரும்புகின்றீர்கள் தானே? நீங்கள் தொழில் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சேவை செய்வதை விரும்புகின்றீர்கள் தானே? வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் நல்ல குழுக்களுக்கு ரிட்ரீட் வைப்பதன் மூலம் அவர்களை இங்கே அழைத்து வருகிறார்கள். இதுவும் நல்லதோர் வழிமுறையே ஆகும். எப்படி பாரதத்தை சார்ந்தவர்கள் வெவ்வேறு தொழில் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எடுத்துள்ளார்களோ அவ்வாறே இரட்டை வெளிநாட்டவர்களின் வழிமுறையும் மிகவும் நல்லதே. இரண்டு பேர்களின் சேவையையும் பாப்தாதா விரும்புகின்றார். அவை இரண்டும் நல்லவை. ஜெகதீஷ் பாய் மிக நல்லதோர் கண்டுபிடிப்பை உருவாக்கி உள்ளார்.
வெளிநாடுகளில் ரிட்ரீட் மற்றும் கலந்துரையாடல்கள் என்ற வழிமுறையை கண்டுபிடித்தது யார்? அனைவரும் ஒன்றாகவே செய்தார்கள் என்று கூறப்பட்டது. பாரதத்திலும் அனைவரும் ஒன்றாகவே பணிபுரிகிறார்கள். ஆனால் யாராவது ஒருவர் கருவியாக வேண்டியுள்ளது. இது நல்லது. அனைவரும் தமக்கு சமமாக இருப்பவர்களின் ஒன்று கூடலை விரும்புவார்கள். 2 வகையான சேவையை செய்யும் போது பல வகையான ஆத்மாக்களை நெருக்கமாக கொண்டு வரும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. நீங்கள் பெரு பேற்றை விரும்புகின்றீர்கள் தானே? ரிட்ரீட்டின் பெரு பேறு நன்றாக இருந்ததா? வெவ்வேறு தொழில் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சேவை செய்வதன் பெரு பேரும் நன்றாகவே இருந்தது. இந்த நாட்டிலும் அல்லது வெளிநாடுகளிலும் சேவை செய்வதற்கு மிக நல்ல உற்சாகம் காணப்படுகிறது. தமது இதயபூர்வமாக சுயநலமற்ற சேவை செய்வதன் மூலம் தொடர்ந்து முன்னேறுபவர்கள் தமது புண்ணிய கணக்கில் அதிக அளவு சேமிப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். குழந்தைகள் அனைவருக்கும் முதல் கணக்கு அவர்களின் சொந்த முயற்சிகளின் வெகுமதியாகும். 2வது கணக்கு திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவதனால் பெறப்படும் ஆசீர்வாதங்களின் கணக்காகும். 3வது கணக்கு யோகயுக்த் மற்றும் யுக்தியுக்த் முறையில் மிக சரியான சேவை செய்வதற்கான பிரதிபலனாக பெறப்படும் புண்ணிய கணக்காகும். பாப்தாதா தொடர்ந்தும் குழந்தைகள் அனைவருடைய இந்த 3 கணக்குகளையும் பார்க்கின்றார். இந்த 3 கணக்குகளிலும் குழந்தைகள் சேமிப்பதன் அடையாளம் அவர்கள் தங்களை சதா இலகுவான முயற்சியாளர்களாக அனுபவம் செய்வார்கள். அத்துடன் மற்றவர்களும் இலகுவாக அவர்களிடமிருந்து இலகு முயற்சிக்கான தூண்டுதல்களை பெறுவார்கள். அவர்கள் இலகு முயற்சியின் சின்னமாக இருப்பார்கள். அவர்கள் சிரமப்படவே மாட்டார்கள். அவர்கள் தந்தையையும் சேவையையும் குடும்பத்தையும் நேசிப்பவர்கள். இந்த 3 வகையான அன்பும் உங்களை சிரமப்படுவதிலிருந்து விடுவிக்கிறது. நீங்கள் அனைவரும் சதா இலகுவான முயற்சியாளர்களாக இருப்பீர்கள் என குழந்தைகளான உங்கள் அனைவரின் மீதும் பாப்தாதா மேன்மையான எதிர்பார்ப்பை வைத்துள்ளார். நீங்கள் 63 பிறவிகளாக பக்தி மார்க்கத்தில் சிரமப்பட்டீர்கள். அத்துடன் குடும்பத்துடன் அலைந்து திரிந்தீர்கள். இந்த ஒரே ஒரு பிறவியில் மட்டுமே உங்களால் சிரமப்படுவதிலிருந்து விடுதலை அடைய முடியும். நீங்கள் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து சிரமப்படுவீர்களாக இருந்தால் உங்களால் சங்கமயுகத்தின் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெறுவதனால் இலகு முயற்சியாளர் ஆகின்ற ஆசீர்வாதத்தையும் பெற முடியுமா? இந்த யுகம் முடிவடையும் பொழுது இந்த ஆசீர்வாதமும் முடிவுக்கு வந்துவிடும். அதனால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த அனாதியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பணியோ அல்லது பிரச்சனையோ எத்தனை பெரிதாக இருந்தாலும் அந்த பணியை அல்லது பிரச்சனையை வெண்ணெயில் இருந்து ஒரு தலைமுடியை நீக்குவதை போல் இலகுவாக வெற்றி கொள்ளுங்கள். குழந்தைகளான உங்களின் சிலரின் விளையாட்டுகளை பாப்தாதா பார்க்கும் பொழுது வியப்படைவதுடன் கூடவே பாபா உங்களின் கருணையும் கொள்கின்றார். குழந்தைகளான உங்களில் சிலரின் முன்னால் எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது பணியோ வரும் பொழுது அது சில நேரங்களில் உங்களின் முகங்களிலும் தென்படுகிறது. உங்களின் முகங்கள் சிறிது மாறுகின்றன. அதன் பின்னர் என்ன நடந்தது என யாராவது கேட்கும் பொழுது என்ன செய்வது, செய்வதற்கு அதிகளவு வேலைகள் உள்ளன என நீங்கள் கூறுகிறீர்கள். உங்களுக்கு எவ்விதமான தடைகளும் ஏற்படாது விட்டால் உங்களை எப்படி தடைகளை அழிப்பவர் என்ற பட்டத்தால் புகழ முடியும்? உங்களின் மனோநிலை சிறிதளவேனும் மாறியுள்ளது என்பது உங்களின் முகத்தில் சிறிதளவேனும் தென்படக்கூடாது. அத்துடன் எவ்வித களைப்பின் அறிகுறிகளும் தென்படக்கூடாது. ஏன்? அரை கல்பமாக பூஜிக்கப்பட்டு வருகின்ற உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் களைப்பின் அறிகுறிகள் அல்லது மனோநிலை மாற்றங்கள் ஏதாவது காணப்படுகின்றதா?
உயிரற்ற விக்கிரகங்கள் எப்பொழுதும் புன்னகையுடன் காணப்படுவதால் அவை யாருடைய விக்கிரகங்கள்? அவை உங்களுடையவைதானே. எனவே உயிரற்ற விக்கிரகங்கள் உங்களின் உயிர் வாழும் ரூபகங்களின் ஞாபகார்த்தங்களாகும். இதனாலேயே சிறிதளவேனும் களைப்பின் சுவடேனும் இருக்கக்கூடாது. அல்லது மற்ற வார்த்தைகளில் கூறினால் எரிச்சலடைதல் இருக்கக்கூடாது. பாப்தாதாவுடன் கூடவே மற்ற அனைவருமே எப்பொழுதும் சிரித்த முகத்தையே விரும்புகிறார்கள். எரிச்சலுடன் இருக்கும் ஒருவரின் முன்னால் யாராவது செல்வார்களா? நான் இப்பொழுது இவருக்கு எதையாவது சொல்லட்டுமா வேண்டாமா என அவர்கள் முதலில் நினைப்பார்கள். பக்தர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களிடம் வருகிறார்கள். எனவே உயிருள்ள ரூபத்தில் உங்களுக்குள் பாரமாக இருக்குமாயின் அவர்கள் அதை விரும்புவார்களா? இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளின் முகங்கள் அனைத்தும் தேவதையாக, ஆசீர்வாதங்களை அருள்பவரின் ரூபமாக, அருள்பவராகவும், கருணை நிறைந்தவராகவும், கலைப்பற்றவராகவும், இலகு யோகியாகவும், இலகுவான முயற்சியாளராகவும் பார்க்க விரும்புகின்றார். இந்த சந்தர்ப்பம் இப்படி இருந்தது என கூறாதீர்கள். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் சதா புன்னகையுடனும் குளிர்மையாகவும் இருக்க வேண்டும். சீரியஸாகவும் முதிர்ச்சியாகவும் இருந்தால் லேசாகவும் களிப்பூட்டுபவராகவும் இருத்தலுடன் சமநிலையில் இருக்க வேண்டும். மக்கள் திடீரென்று உங்களின் முன்னால் வரும்பொழுது பிரச்சனைகளாலோ அல்லது ஏதாவது பணியாலோ நீங்கள் ஓர் இலகு முயற்சியாளராக தோற்றம் அளிக்காது விட்டால் அவர்கள் எதை காண்பார்கள்? உங்களின் அந்த சித்திரத்தையே அவர்கள் தங்களுடன் எடுத்து செல்வார்கள். ஏதாவதொரு நேரத்தில் அவர்கள் திடீரென்று உங்களின் புகைப்படத்தை எடுத்தால் நீங்கள் 1 மாதம் அல்லது 2 மாதம் வயதாக இருந்தாலும் உங்களின் முகங்கள் பாபா விவரித்ததை போல் இருக்க வேண்டும். அருள்பவர்கள் ஆகுங்கள், எடுப்பவர்கள் ஆகாதீர்கள். ஆனால் அருள்பவர்கள் ஆகுங்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நீங்களே அனைவரிலும் அதி மகத்தான தந்தைக்கு சொந்தமானவர்களான பெரிய இதயங்களை கொண்டவர்கள். யாராவது உங்களுக்கு தீயது எதை கொடுத்தாலும் உங்களின் பெரிய இதயங்களால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆனால் நீங்கள் அருள்பவர்களாகி அவருக்கு ஒத்துழைப்பையும் அன்பையும் சக்தியையும் வழங்குங்கள். அவருக்கு உங்களின் ஸ்திதியின் மூலம் ஏதாவதொரு நற்குணத்தை பரிசாக வழங்குங்கள். நீங்களே மிகப்பெரிய இதயத்தை கொண்டுள்ள ஒரே ஒருவரான அனைவரிலும் மகத்தான தந்தையின் குழந்தைகளாவீர்கள். அந்த ஆத்மாவிற்காக உங்களின் இதயங்களில் மேல் அதிகமான அன்பு வெளிப்படட்டும். ஏனென்றால் இந்த அன்பு சக்தியால் அந்த ஆத்மா மாற்றமடைவார். நீங்கள் இத்தகைய பெரிய இதயங்களை கொண்டவர்களா அல்லது உங்களிடம் சிறிய இதயங்களே உள்ளனவா? உங்களிடம் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கிறதா? அப்படியென்றால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடலில் அதிகளவு குப்பை கொட்டப்படுகிறது. ஆனால் அந்த கடலோ அந்த குப்பையை எரிந்த நபரை நோக்கி மீண்டும் குப்பையை எறிவதில்லை. நீங்களே அதிபதிகள், ஞான கடலினதும் சகல சக்திகளின் கடலினதும் குழந்தைகள் ஆவீர்கள். எனவே பாப்தாதா எதை பார்க்க விரும்புகின்றார் என்பதை நீங்கள் கேட்டீர்களா? உங்களில் பெரும்பாலான குழந்தைகள் இந்த வருடம் உங்களை மாற்றுகின்ற லட்சியத்தை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் எப்பொழுதாவது இதை செய்வீர்கள் என்றோ அல்லது நீங்கள் அதை பற்றி சிந்திப்பீர்கள் என்றோ கூறாதீர்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள் என கூறுங்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டுமா அல்லது நீங்கள் வீட்டிற்கு திரும்பிச் சென்ற பின்னர் அதை பற்றி சிந்திப்பீர்களா? நீங்கள் இதை செய்யவே வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு கையை தட்டுங்கள், அதாவது அசையுங்கள். அனைவரும் தமது கைகளை உயர்த்தினார்கள். மிகவும் நல்லது. வெறுமனே இந்த கையை உயர்த்தாதீர்கள்.
ஆனால் உங்களின் மனதில் திட சங்கற்பம் என்ற கையையும் உயர்த்துங்கள். பௌதிகமான கையை உயர்த்துவது இலகுவானது. உங்களின் மனதின் திட சங்கற்பம் என்ற கை உங்களை சதா வெற்றி சுரூபம் ஆக்குகிறது. நீங்கள் எது நினைத்தாலும் அது நடக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது நேர்முகமாகவே இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்மறையான எதையும் நினைக்க முடியாது. எதிர்மறையான எண்ணங்களின் பாதை அனைத்து நேரத்திற்கும் மூடப்பட்டுள்ளது. எதை எப்படி மூடுவது என உங்களுக்கு தெரியுமா? அல்லது மற்ற கதவுகள் ஒரு புயல் காற்றின் போது தானாக திறந்து கொள்வதைப் போல் இதுவும் தானாகவே திறந்து விடுகிறதா? அது அப்படி இல்லைதானே. நீங்கள் இப்பொழுதுதான் கதவை மூடினீர்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் ஒரு புயல் காற்று அந்த கதவை திறந்துவிடும். அதனால் கதவை தளர்வாக மூடி வைக்காதீர்கள். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்களின் விழா நன்றாக இருந்தது தானே. 10 வருடங்கள் அல்லது அதற்கும் மேலாக ஞானத்தில் இருக்கும் 400 இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளை கௌரவிக்கும் விழா ஒன்று நடைபெற்றது. நீங்கள் அதை ரசித்தீர்களா? அதை கொண்டாடியவர்களும் அதை ரசித்தவர்களும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இதில் பாண்டவர்களும் இருக்கிறார்கள். இதன் முக்கியத்துவம் என்ன? இதை கொண்டாடுவதன் முக்கியத்துவம் என்ன? கொண்டாடுவது என்றால் அவ்வாறு ஆகுதல் என்று அர்த்தம். சதா இந்த கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள். சுயத்திற்கான முயற்சியையும் சேவைக்கான பொறுப்பையும் நீங்கள் என்னவென்று அழைப்பீர்கள்? இது களிப்பான ஒரு விஷயம். சதா சேவையை ரசிக்கும் கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள். அனைவரும் ஒரு தங்க சால்வை, அதாவது ஜொலிக்கும் தங்க துணியாலான ஒரு சால்வையை அணிந்தார்கள். ஏன் உங்கள் அனைவருக்கும் இந்த தங்க சால்வை அணிவிக்கப்பட்டது? ஏனென்றால் உங்களால் எப்பொழுதும் சத்யுக ஸ்திதியை கொண்டிருக்க முடியும். வெள்ளி யுகம் அல்ல, ஆனால் சத்திய யுகம். நீங்கள் ஒரு மாலையையும் அணிந்தீர்கள். நீங்கள் 2 மாலைகளை அணிந்தீர்கள். நீங்கள் எந்த 2 மாலைகளை அணிவீர்கள்? ஒன்று சதா தந்தையின் கழுத்து மாலையாக இருப்பது. எப்பொழுதும் இந்த மாலையை ஒரு பொழுதும் கழுத்திலிருந்து கழற்றாதீர்கள். தந்தையின் கழுத்து மாலையாக இருங்கள். இரண்டாவதாக, சதா சேவை செய்வதன் மூலம் நீங்கள் மற்றவர்களையும் தந்தையின் கழுத்து மாலையின் பாகங்களாக ஆக்குகின்றீர்கள். இவையே 2 மாலைகள் ஆகும். எனவே அதை கொண்டாடுபவர்கள் ரசிக்கிறார்கள். அத்துடன் அதை பார்ப்பவர்களும் ரசிக்கிறார்கள். எனவே இதை கொண்டாட்டங்களின் பின்னால் உள்ள அர்த்தத்தை பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். அத்துடன் கூடவே கொண்டாடுவது என்றால் உங்களின் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரித்தல் என்று அர்த்தம். பாப் தாதா ஒவ்வொருவரின் அனுபவத்தையும் கண்டார். உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டன. சந்தோஷமும் போதையும் ஒவ்வொருவரின் முகத்திலும் புலப்பட்டன. உங்களின் ரூபத்தை சக்தி வாய்ந்ததாகவும் புன்னகையுடனும் சீரியஸாகவும் முதிர்ச்சியாகவும் லேசாகவும் களிப்பூட்டுவதாகவும் வைத்திருங்கள். தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இவற்றை வெறுமனே கேட்பவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். இவற்றை புரிந்து கொள்பவர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள். உங்களை பார்த்து அனுபவத்தை பெறுபவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இந்த விஷயங்களை கூறுவதை விடுத்து அவர்களால் உங்களின் முகங்களில் தந்தையின் அறிமுகத்தை காணக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இது நல்லது. பாப் தாதாவும் இவை அனைத்தையும் காண்பதில் சந்தோஷப்படுகின்றார். இந்த வருடம், இந்த பருவ காலம் கொண்டாட்டங்களுக்குரிய விசேஷமான பருவ காலமாக உள்ளது. அனைத்து நேரத்திலும் இவை ஒன்று போல் இருக்க முடியாது. பாப் தாதா அபியாசத்தை செய்வித்தார். உங்கள் அனைவருக்கும் ஆளுகின்ற சக்தி உள்ளதா? நீங்கள் விரும்பிய போதெல்லாம் உங்களால் உங்களின் பௌதீக அங்கங்களை ஆள முடிகின்றதா? நீங்கள் சுயத்தின் அதிபதிகள் ஆகியுள்ளீர்களா? சுய அதிபதிகளால் மட்டுமே உலக அதிபதிகள் ஆக முடியும். சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும்
நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்களின் மனதையும் புத்தியையும் நிறுத்தும்படி நீங்கள் கட்டளையிடும்போது உங்களால் அவற்றை நிறுத்த முடிகின்றதா அல்லது அதற்கு மேலும் நேரம் எடுக்கின்றதா? நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொருவரும் அவ்வப்போது இந்த முயற்சியை எடுப்பது அத்தியாவசியமானதாகும். உங்களின் மனமும் புத்தியும் மிகவும் பிஸியாக இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்களால் அவற்றை ஒரு வினாடியில் நிறுத்த முடிகின்றதா என முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் நிறுத்து என்று சொன்னதும் அவற்றை நிறுத்த உங்களுக்கு 3 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்கள் எடுப்பதாக இருக்கக்கூடாது. இந்த பயிற்சியானது இறுதியில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் அடிப்படையிலேயே உங்களால் திறமை சித்தி எய்த முடியும். அச்சா, தமது இதயபூர்வமாக சதா ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடும் அன்பான ஆத்மாக்கள் அனைவருக்கும், தமது அனுபவத்தின் அடிப்படையில் அதிகாரிகளாக இருக்கும் விசேஷமான ஆத்மாக்களுக்கும், தந்தையையும் அவரின் அறிமுகத்தையும் வெளிப்படுத்தும் முகங்களை கொண்டுள்ள சேவையாளர் ஆத்மாக்களுக்கும், சீரியஸாகவும் முதிர்ச்சியாகவும் அதே நேரத்தில் லேசாகவும் களிப்பூட்டுபவராகவும் இருப்பதற்கிடையில் எப்பொழுதும் ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கான உரிமையை பெற்றுள்ள ஆத்மாக்களுக்கும், இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் 4 திசைகளிலும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் தயவு செய்து சிவராத்திரிக்காக வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் தயவு செய்து இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கும் திலாராம் பாப்தாதாவின் ஆழமான இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் கொண்டிருக்கும் உங்களின் ரூபத்தையும் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தையும் உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சகல பொக்கிஷங்களும் நிரம்பிய அருள்பவர் ஆகுவீர்களாக. சதா இதை உணர்ந்தவராக இருங்கள். நான் பூஜிக்க தகுதி வாய்ந்ததோர் ஆத்மா, மற்றவர்களுக்கு வழங்கும் வள்ளல். நான் எடுப்பவன் அல்ல, ஆனால் கொடுப்பவன். எப்படி தந்தை தானே உடன்பட்டு உங்கள் அனைவருக்கும் வழங்குகின்றாரோ அதேபோல் நீங்களும் மாஸ்டர் அருள்பவர்களாகி தொடர்ந்தும் கொடுக்க வேண்டும். எதையுமே கேட்கக்கூடாது. ராஜ்யத்திற்கான உரிமையை கொண்டிருக்கும் மற்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக இருக்கும் உங்களின் ரூபங்களின் விழிப்புணர்வை பேணுங்கள். இன்று வரை மக்கள் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் சென்று எதையாவது வேண்டுகிறார்கள் அல்லது பாதுகாப்பை வேண்டுகிறார்கள். எனவே நீங்களே பாதுகாப்பவர்கள், பாதுகாப்பிற்காக வேண்டி அழைப்பவர்கள் அல்ல. எவ்வாறாயினும் ஓர் அருள்பவர் ஆகுவதற்கு நினைவையும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பதன் மூலமும் சேவை செய்வதன் மூலமும் சகல பொக்கிஷங்களும் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். ஸ்லோகம். உங்களின் நடத்தையிலும் உங்களின் முகத்திலும் உள்ள சந்தோஷமே ஆன்மீக ஆளுமையின் அடையாளமாகும். ஓம் சாந்தி.